கொடுத்து கொடுப்பா. கொடுத்து கொடு. உங்க பேர் சத்தமா சொல்லுப்பா. அருண்குமார். ஊருங்க? சுந்தராபுரம். எந்த ஏரியால இருக்கு? சுந்தராபுரம் எத்தனாவது வார்டு அல்லது லேண்ட்மார்க் என்ன? ராஜம் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி. சரி, என்ன தொந்தரக்கா ஸ்ரீ வேலப்பன் ஜீவ சமாதிக்கு வந்திருக்கீங்க? எதுக்காக தொந்தரக்காக ஸ்ரீ வேலப்பன் ஜீவ சமாதிக்கு வந்திருக்கீங்க? எனக்கு வந்து குதிரை என்ன பண்ணாலுமே ஒரு இதுக்கு வர விட மாட்டேங்கிறாங்க. அதனால அதை தீர்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையா இருந்தாலும் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து. சரிங்க சரிங்க. இது எத்தனை வருஷம் பார்த்துட்டே இருக்கீங்க? நான் ஒரு 5-6 வருஷம் பார்த்துட்டு இருக்கேன். சரிங்க. இப்போ இந்த குதிரை பந்தயத்துல இடையூறுகள் எப்ப இருந்திருக்கு? இப்போ ஒரு வருஷமா கொஞ்சம் பிரச்சனை. சரிங்க 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 சரிங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரிங்க. அவங்க லைனா எங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு 2-3 குதிரை. அப்புறம் அது இறந்தும் போச்சு. சரிங்க. ஓரளவுக்கு மேம்ல இருந்தோம். அப்புறம் எல்லாம் ஜெயிச்சது அதிகமா ஜெயிக்கிறத பார்த்து போட்டி பொறாமையாகி அப்படியே அது நமக்கு ஆப்போசிட்டா மாறி. சரி, அங்கே வேலை ஜீவ சமாதியோட வேப்பமரத்து வேலை பாருங்க. சரிங்க சரி. அடுத்து இந்த ஜீவ சமாதிக்கு எப்போ வர்றீங்க? ஐயா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஓட்டி முடிச்சுட்டு ப்ரைஸோட ஐயா பார்க்க வரோம். சரி, அந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஓட்டி முடிக்கிறாங்களாமா? அங்கே அது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ன்னு கேட்டீங்க? ஆமாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்ச உடனே வர்றாங்களாமா? அங்கே பார்த்து பண்ணி கொடுங்க. 2 கீழே தொங்க போட்டுலப்பா. டென்ஷன் ஆகாதுப்பா, ஸ்ட்ரெஸ் ஆகாதுப்பா. சரிங்க. நீ டென்ஷன் ஆனா அப்படின்னா உன்னோட குதிரைக்கு அதே மாதிரி ரிப்ளை ஆகும். சரிங்க. சரியா? சரிங்க. டென்ஷன் இல்லாமல் நீங்கள் ஜாலியாக இருந்தால் தான் அந்த குதிரை ஜாலியாக போய் ஜெயிச்சுட்டு வர முடியும். சரிங்க. நீங்கள் மைண்ட் டார்ச்சர் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா உங்களோட குணாதிசயங்களும் அந்த குதிரைக்கு காட்டும். சரிங்க. அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் அந்த பந்தயம் வரைக்கும் கொஞ்சம் ஒபே பண்ணுங்க. சரிங்க. சரிங்க சரி. இப்போ நம்ம ஓடும்போது ரொம்ப மன உளைச்சல் இருந்தால் ஓட முடியுமா? கவனம் செலுத்த முடியுமா? கவனம் இல்லைன்னா ஓட முடியும். அதே மாதிரி அந்த குதிரை உங்களோட குணாதிசயங்களை அது காட்டுமாமா. காட்டுற போது அதனால அது செயல்பட முடியாது. அதனால நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாம இருந்தா மட்டும் தான் அந்த குதிரை ஜெயிக்க முடியும். ஸ்ட்ரெஸ் ஆகாம பாத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்க குதிரை பந்தயம் ஆரம்பிக்கல 1 வாரம் வீட்டுல இருக்க வேண்டாம். எங்க ஒரு வெளியே பிக்னிக் அது மாதிரி போயிருங்க. போய் மைண்ட ஃப்ரெஷ்ஷா வச்சுட்டு இருந்து வந்து பாருங்க, கண்டிப்பா ஜெயிக்கும். இப்ப இந்த வாரம் நீங்க போயிருங்க. உங்களுக்கு கையை ஜெயிக்க கொடுக்குறேன்னு உத்தரவு கொடுத்துருக்காரு. டேஸ்ட் வந்து சொல்லுங்க. நீங்க எப்ப வந்தாலும் இந்த ஜீவ சமாதிக்கு வரும்போது இந்த மந்திரிக்க பொருள் கொண்டு வரணும். சித்தருக்கு சமாதிக்கு அபிஷேக பொருள் கொண்டு வரணும். 2 செட்டு கொண்டு வரணும். சரிங்களா?